மேம் இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், வட மாநிலத்தை விட தென் மாநிலத்துலலாம் வந்து பெண்கள் அதிகமா வேலைக்கு போறாங்க. அப்படி போகும்போது கம்பேரிட்டிவ்லி அங்க வட மாநிலத்திலிருந்து வர வர பெண்கள் வந்து இங்க வந்து குடிபெயர்ந்து இங்க வந்து வாழ்வாதாரத்தை இங்கே வேலை பார்க்குறாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு வந்து பாதுகாப்பான மாநிலமா தானே திகழ்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்பதான் நடந்துச்சுமா. பீகார்ல சேர்ந்த ஒரு பெண்மணிக்காக ம், அந்த கணவர், குழந்தை எல்லாரையுமே கொலை செய்த சம்பவம் 1 மாதம் கூட இன்னும் ஆகல. ம், புரியுதா? இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த ஆட்சி தான் ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப சகோதரி 2 பேருமே பேசும்போது ம். வளர்ச்சி குறித்தெல்லாம் பேசுனாங்க. நான் அத ஓகே. மறுக்கல. ஏன்னு கேட்டா, ம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் பஞ்சாயத்து ராஜ் மூலமாக 50% உள்ளாட்சியில பெண்களுக்கான வாய்ப்பை உருவாக்கியது அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல. ஓகே. அது ஒண்ணும் திமுக ஆட்சி காலத்துல புதுசா வந்து பஞ்சாயத்து இதுல வந்து உள்ளாட்சியில வந்து பெண்கள் வந்து 50% இடம் பெறல. 5000 பேர் ஊராட்சி மன்ற உறுப்பினரா திமுகவால உருவாக்கப்படல. சகோதரிக்கு நான் விளக்க விரும்புறேன். அவங்க ம், பொதுத்தளத்துல இருக்கும்போது அவர்கள் பார்வையில வளர்ந்ததுன்னு சொல்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு ம், காரணமாக இன்றைய ஆட்சி முறை அமைஞ்சுதா அப்படின்னா அது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ம். இது உண்மையாகவே ஒரு பெண் ஆளுமையாக புரட்சி தலைவி அவர்கள் இருந்தபோது பெண்களுக்காக கவனம் செலுத்தி பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தினாங்க. ஓகே. அனைத்து மகளிர் காவல் நிலையம் உட்பட ம், ரோந்து பணியில வந்து எப்பவுமே இருக்கணும், பிங்க் வாகனம் இருக்கணுங்கிறது, பெண்கள் பாதுகாப்புக்கு ம், நிறைய திட்டங்கள், தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அறை உருவாக்குனாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ம். நிறைய பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் கூட இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே. அப்புறம் சகோதரி அவர்கள் ஆண்டாள் பிரியதர்ஷினி சகோதரி அவர்கள் பேசும்போது ம், விளிம்பு நிலை மக்களை பஞ்ச பராரிகள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையை ம், நான் வன்மையா கண்டிக்கிறேன். ம், உண்மையாகவே இது போன்ற ஒரு வார்த்தையை இவர்கள் பேசுவதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. விளிம்பு ம், நிலையில இருக்காங்க, ஏழையா இருக்காங்க, எளியவர்களா இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை ம், விடுத்துட்டு பஞ்ச பராரிகளுக்கா அப்படின்னு கேக்குறது இது ம், ஒட்டுமொத்த திமுகவினருடைய அதிகார துஷ்பிரயோகத்துல நீங்க உபயோகப்படுத்துற வார்த்தையாக நான் வன்மையாக அதை கண்டிக்கிறேன். ம், பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுற நிலைமையில வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ம், எது இன்னைக்கு வளர்ச்சி அப்படிங்கறதுல குறை சொல்வதற்கு நாங்க வந்து 19 என்சிஆர்பி பாத்தீங்கன்னா நான் கேக்குறேன் இன்னைக்கு 125% போக்சோ குற்றங்கள் 4.5 வருஷத்துல அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அதே ம், என்சிஆர்பி டேட்டாவில தான் 57% மேல இங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ம், அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்கன்னு நான் கேக்குறேன். திமுக ஆட்சியில ம், தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடும் போதைப் ம், பொருள் புழக்கமும் அதிகமாகி ம், போதைப் பொருளை பயன்படுத்தினவனுக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியல. ம், அருவாள் எடுத்து கொளத்தூர் தொகுதியிலேயே அருவாள் எடுத்துட்டு கஞ்சா சாப்பிட்டுட்டு எங்க போற ம், வர்றவங்க எல்லாம் வெட்டிட்டு போறதை பார்த்தோம். இப்ப ம், நாங்குநேரியில நடந்த கொடுமையா இருக்கட்டும் பல்வேறு இடங்கள் சாதிய பிரச்சனைகளும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளும் தலைவிரித்தாடுவது திமுகவுடைய ஆட்சியில தான். ம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ம், பெண்கள் பாதுகாப்பாக இல்லை. ம், திமுகவை சேர்ந்த நிர்வாகி தஞ்சாவூர்ல ஒரு 22 வயசு பண்ணி இளைஞரணி உதயநிதி அவருடைய இளைஞரணியில உள்ளவர் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றம் ம், இன்னைக்கு எல்லா கேசஸும் ஸ்டில் பெண்டிங். ம், நிறைய வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. நான் ம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நான் சொன்னது போல அடுக்கிக் கொண்டே போகலாம். ஓகே. திருவண்ணாமலையில கோயிலுக்கு வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பெண்களை காவலர்களை பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு போனாங்கல்ல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப ம். நீங்க கேட்ட கேள்வியோட நான் வந்து இணைக்கிறேன். ஓகே. ம். வெளிமாநிலத்திலிருந்து இங்க வரக்கூடிய பெண்களுக்கு இங்க ஆ. கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு உணர்வை இந்த ம். ஆட்சி ஏற்படுத்தியிருக்கு. ஓகே. நீங்க கேட்கறதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கடந்த கால ஆட்சி கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எல்லாத்தையும் ம். சேர்த்து பேசும்போது நீங்க பேசுறதுல உயர் கல்வியில வளர்ந்ததாக இருக்கட்டும் அது ம். எப்போது வளர்ந்தது ம். நீங்க நிறைய எல்லாத்தையுமே சொல்லணும்ல. ம். போக்சோ வழக்கு கடுமையான வழக்குகள் கடுமையான தண்டனைகள் எல்லாம் அறிவித்தது யாரு? ம். யாருங்க? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். ம். பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்தான் அவன் ஆண்மை இழக்க செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த அளவுக்கு கடுமையாக ம். கடுமையாக களத்துல நின்னவங்க அவங்க. ம். இன்னைக்கு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்தா கோவப்பட்டு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு. ம். ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றாரு. இதே அவர்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா என்னை சீண்டிப்பார் தீண்டிப்பார் அப்படின்னு வீடியோ வெளியிடுறாரு. ம். தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக திமுக வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். பெரும்பான்மையான குற்றங்களை செய்யறதே திமுகவை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு நீங்க உடந்தையாவும் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஞானசேகரை நீங்க குற்றவாளி நிரூபிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால திமுக வந்து அங்க யார் அந்த சாருங்கிறதுக்கு விடை கிடைக்குமே அப்படிங்கறதுனால அவசர அவசரமாக ஞானசேகரை வந்து தண்டிக்கப்பட்டார். ம். புரியுதா உங்களுக்கு? நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அப்படிங்கிறதுக்கு தனியா என்ன திட்டம் போட்டாங்க என்ன சட்டம் போட்டாங்க அந்த ம். சட்டம் இருக்குல்ல சட்டமன்றத்துல கொண்டு வந்தாங்க அது எப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்?
ஒரு நபர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டதானே. ஆனா அவன் குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவனை நிரபராதின்னு தப்பிக்க வச்சிடறாங்களே. அந்த தப்பிக்க வைக்கிறதுக்கும் உடனடியாக ஆட்சியாளர்கள் இருக்காங்கிறது தான் மனவேதனையா இருக்கு. இந்த மனவேதனை நீங்க இந்த நிலை இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும்னு இல்லைங்க. உங்க வீட்லயே பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்க குடும்பத்திலயும் நாளைக்கு நடக்கலாம். 7 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளைன்னு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளவு அதிகமாயிட்ட. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து பேசாம பெண்கள் சாதிக்கிறாங்க, பெண்கள் வளர்ந்து அறிவில் சிறந்தவர்கள் பெண்கள் தாங்க. அது வரலாற்று காலத்திலிருந்தே பெண்களுக்கு என்று வரலாறு இருக்கு. ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்திலேயே தான் வேற விஷயமா வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய சகோதரியிடம் தான் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. குந்தவையிடம் தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இது புதுசா நீங்க திராவிடம் அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணலாம் மாத்தட்டிக்க முடியாது. வரலாற்றுல பல பெண்கள் இருக்காங்க. ராணி மங்கம்மா அவர்கள் உட்பட பல பெண்கள் வரலாற்றுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புதிதாக பெண்கள்கிட்ட திறமை வரல. இந்த காலகட்டத்திற்கான வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சி எல்லாம் வளர்ச்சி கிடையாது. 100% முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகணும். இன்னைக்கு கல்லூரிக்கு அனுப்ப பயந்துகிட்டு இந்த உயர்கல்வி படிக்க விடாம 12ஆம் வகுப்பு படித்த உடனே 18 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? 18 வயசுக்கு குறைவான திருமணங்கள் எத்தனை நடந்திருக்கு இந்த ஆட்சியில நான் சொல்லவா? ஏன் நடந்துச்சு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால குழந்தை திருமணம் அதிகமாக நடந்த ஆட்சி திமுக ஆட்சிங்க. இதெல்லாம் மறுக்க முடியுமா? நான் பொத்தாம் பொதுவாலாம் எதையுமே பேசல, நானும் டேட்டாவோட தான் பேசுறேன். இந்த டேட்டா நான் சொல்ற டேட்டா ஏதாவது பொய்யாக இருந்தால் என் மேல வழக்கு தொடருங்க. நான் உறுதியா இருக்கேன். என் மேல வழக்கு தொடருங்க, யார் வேணாலும் வழக்கு தொடருங்க. ஐ எம் ரெடி டு ஃபேஸ். ஏன்னா நான் மக்களுக்காக நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்துலயும் மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். இங்க நீங்க நடக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களையும் தட்டி கேட்கிறோம். ஒரு பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் பாதிக்கப்பட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க. அந்த பெண்களுக்காகவே விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அதிகமாக இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 2023 விமன் போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்தி இருக்காங்க. அவங்க விமனுக்கு எதிரான கிரைம்ஸ் குறைஞ்சிருக்குது. இப்போ தேர்தல் அறிவிப்புகளை கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்காம எப்படி இவ்வளவு திட்டங்களை பெண்களுக்காக அறிவிப்பாங்க? மகளிர் ஆணையத்துல குமாரி அவர்கள் தான் சொன்னாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு. நீங்க அதை அவங்க சொன்னாங்களா சொல்லலையா? மகளிர் ஆணையத்துல இருக்காங்கல்ல திருமதி குமாரி அவர்கள், அவங்க தான் சொன்னாங்க. அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க? நீங்க காவல் நிலையத்திலயுமே காவல் நிலையத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு யாரு போய் புகார் கொடுத்தா எடுத்துக்கணும் எடுத்துக்க வேணாங்கிறத கூட திமுகவை சார்ந்தவர்கள் முடிவெடுக்கிறாங்கன்னு மக்களே சொல்றாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த இண்டிபெண்டன்சி கொடுக்கல. ஏற்கனவே சகோதரி சொன்னாங்க நாங்க முழு சுதந்திரம் கொடுக்கறோம்னு. நீங்க முழு சுதந்திரம் எங்க கொடுக்குறீங்கன்னா அவன் என்ன வேணாலும் பாலியல் குற்றத்துல ஈடுபடலாம்னு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ என்னவோ. ஏன்னா காவலர்களாலவே பல பிரச்சனை நடந்திருக்குல்ல, திருவண்ணாமலை சம்பவம் உட்பட. திருவண்ணாமலையில, விருதுநகர்ல, இன்னும் பல இடங்கள்ல பல சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க குற்றம் செய்து கொள்ள வேணா முழு சுதந்திரம் கொடுக்கலாம். ஆனா நீங்க நல்லது செய்யறதுக்கு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்தை மீறி அதிகார துஷ்பிரயோகத்தை அந்த இடத்துல உள்ள மாவட்ட செயலாளரோ அங்க உள்ள வட்டமோ யாரோ இந்த இவரை காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்த முடியும். எஃப்ஐஆர் போடாதீங்கன்னா போட மாட்டாங்க. நேற்று கூட இப்ப நடந்த சம்பவம் பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், அப்பாவித்தனமா கர்ப்பிணி பெண் சிசுவோட இறந்து போயிருக்காங்க. அவங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஓரமாக போயிருக்காங்க. இந்த திமுக கொடி கட்டின கார் வேகமா போய் அவர்களை இடித்து மரணமடைஞ்சிருக்காங்க. அந்த வழக்கை கூட அந்த டிரைவர் யார் வண்டி ஓட்டினாங்களோ அவங்க கைது செய்யப்படல. அதிகார துஷ்பிரயோகம் அதிகமாயிருக்கு. ஓகே மேம், பேசுவோம். இப்போ நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் கிட்ட போறேன். மேம், இப்போ டிவிகே சார்பா தவிக தலைவர் விஜய் பெண்களுக்காக பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. இப்போ ஒரு 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு போறதுக்கு முன்னாடி சகோதரிக்கு ஒரு பதில் சொல்லிடவா? ஏன்னா அவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதுல குற்றச்சாட்டுகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தமிழ்நாடு 90.6%. தேசிய சராசரிங்கிறது 75.5 தான். ஆனா தமிழ்நாடு 90.6%. அந்த அளவுல முன்னணியில இருக்கு. அதனால யாருமே தடுக்கிறது இல்ல. சார்ஜ் ஷீட் கொடுக்கறதையோ இல்ல இந்த
அதை தாக்கல் செய்யறதுலயோ யாருமே தடை செய்யறதில்லை, எந்த விதமான அழுத்தமும் இருப்பதில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக மாநிலம் முழுவதும் 244 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் மிகச்சிறப்பாக செயல் ஆற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் அம்மாக்கு தகவலுக்கு சொல்றேன். அது தவிர SOS ஒரு செயலி, காவலன் SOS செயலின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதன் மூலமாக எத்தனையோ பேர் தனிப்பட்ட முறையிலும் தங்களுக்கு நேர்கின்ற பிரச்சனைகளை காவல்துறைக்கு சொல்கிறார்கள். அதுல ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக இந்த குற்றங்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதெல்லாம் தினசரி நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஒரே ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் FIR பதிவு செய்வதற்கு எத்தனை ஆண்டு காலம் பிடித்தது? அதை முதல்ல கேட்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. ஏன்னா FIR பதிவு செய்யறது இல்லை, சார்ஜ் ஷீட் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த பெண் கதறியது இன்னமும் என் காதுல ஒழிச்சிட்டு இருக்கு. அப்போ முதல்வராக இருந்தவர் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அவங்க FIR எப்ப கொடுத்தாங்க, சார்ஜ் ஷீட் எப்ப பதிவு செய்தாங்க அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்க. அப்புறம் பாலியல் குற்றம் செய்வதற்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அதை நான் அதிகமா பேச விரும்பல, ஏன்னா அவருடைய தராதரம் அதில் இருந்து தெரிகிறது. அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. அடுத்தது மிக முக்கியமா, நீங்க பஞ்சபராரிகள் சொன்னதை விட ஒண்ணு தராதரம் குறித்தெல்லாம் நீங்க பேசக்கூடாது. பஞ்சபராரிகள் இது உண்மை. உங்க திமுக கவுன்சிலர் 2.5 வயசு குழந்தையை கொன்னானா அப்புறம் என்ன சொல்றது? என்ன சொல்றது? ஒரு கத்தாதீங்கம்மா, ஒரு அம்மா கத்தாதீங்க, தவிர நீங்க கத்தாதீங்க, இருக்கீங்களா? கத்தாதீங்க. ஒரு 2.5 வயசு குழந்தைங்க திமுக கவுன்சிலர் கொன்னானா இல்லையா? அதற்கு என்ன பதில் சொல்றீங்க? அதற்கு முதல்வர் என்ன பதில் சொன்னாரு? எங்களுடைய கோபத்துல அரைச்சீற்றம் இருக்கு. அந்த அரைச்சீற்றத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியாம சமாளிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு தராதரங்கிற வார்த்தைலாம் ரொம்ப அதிகம். ஏற்கனவே நீங்க ஏழை எளியோரை பஞ்ச பராரிகள் சொல்லிருக்கீங்க. இது திமுக திரும்பும், நிச்சயமா திரும்பும். கேட்க போறீங்க, பஞ்ச பராரிகள் காலில் தான் விழுந்து கொடுக்க போறீங்க. உங்களுக்கு ஓட்டு விழுவாது. நீங்க பேச இந்த வார்த்தைக்காகவே விழாது மேடம். நானே சொல்றேன், பஞ்ச பராரிகளா உங்களுக்கு ஏழைகள்னா? நீங்க என்ன பத்தி பேசுறீங்க? தராதரத்தை பத்தி சிபிஐக்கு போக சொன்னாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள் தைரியமா சொன்னாரு. நீங்க சொன்னீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்துக்கு நீங்க சிபிஐக்கு போக சொன்னீங்களா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா? ஓகே மேம், பேசலாம்.